ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொதுவாக சிறியவர் முதல் பெரியவர் வரை எழுதுகிற பழக்கம் உண்டு. சின்ன அதாவது ஃப்ரீ கேஜிலிருந்து கல்லூரி விரிவுரையாளர் வரைக்கும் எழுதுகிற பழக்கம் உண்டு. அதை கரெக்டாக சொன்னால் ஆசிரியர் கரும்பலையில் எழுதுகிறார், பிளாக் போர்டில். சிறு பிள்ளைகள் ஸ்லேட்டில் எழுதுகிறாங்க, மாணவிகள் நோட்டில் எழுதுகிறாங்க. சரியா? பிரிண்ட் பண்ணுறவங்க பேப்பரில் அதை அச்சு எடுக்கிறார்கள். பிளாக் போர்டையும் அழிச்சிடுறாங்க, ஸ்லேட்லேயும் அழிச்சிடுறாங்க. கொஞ்ச நாட்களில் நோட்லையும் எழுதப்பட்டது அழிந்து விடுகிறது. குறிப்பிட்ட காலத்தில் பிரிண்டிங் பண்ண அந்த புத்தகத்தை கூட படித்து முடித்தோடனே தூர போட்டுறோம், கடையில் போட்டுறோம். இந்த எழுதப்பட்ட எல்லா எழுத்தும், அது கவிதையாக இருந்தாலும், அது பாடமாக இருந்தாலும், அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களை மறக்கப்பட்டு போய்விடுகிறது. ஏதோ மெமரியில் இருக்கிறது மட்டும்தான் பயன்படுது, மற்றபடி தேவைக்கு மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறாங்க. உபவாகம் 6:6 கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களுக்கு, இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் உன் இருதயத்தில் எழுதிக்கொள், வைத்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உபவாகம் 6:6. தாவீது ராஜா சொல்லும்போது 119:11 நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வெறும் வசனத்தை வாசிப்பதல்ல, கேட்பதல்ல, அதை பத்திரப்படுத்தணும். இருதயமாகிய பலகையில எழுதி வைக்க வேண்டும். ஏன்னா வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. உள்ளே இருந்து வசனம் சொல்லும், இதை செய்யாத, போகாத, வேணும் வேண்டாம், ஐக்கியப்படு ஐக்கியப்படாத, பழகு பழகாத, நல்வழிப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. சொல்லுகிற புரிகிறதா? எல்லாரும் எழுதுறாங்க, ஸ்லைட்டில் எழுதுனாங்க, கரும்பலை எழுதுனாங்க, நோட்டில் எழுதுனாங்க, பேப்பரில் பிரிண்ட் பண்ணாங்க. அவைகளெல்லாம் மறக்கப்படும். ஆனால் இருதயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியங்களை, உபதேசங்களை உங்கள் இருதயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை நல்வழிப்படுத்தும். வசனத்தின் மூலம் போதிப்பார். சங்கீதம் 32:8 கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உள்ள இருந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ் அப்படின்னு பேர். அதுல இருந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் பேச சொன்ன ரேமா. அந்த நாளில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்கள், இருதயத்தில் பக்குவப்படுத்துங்கள், தியானம் பண்ணுங்கள். ஏன்னா 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கும் போது இருதயத்தில் அது பக்குவப்படுத்தி விடும், பத்திரப்படுத்தி விடும். அது அக்னியாய் மாறும். ஜெபிக்கலாமா? வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட சத்தியங்களை, தியானித்த சத்தியங்களை, வாசித்த சத்தியங்களை விட்டுவிடாதபடி இருதயத்தில் பக்குவப்படுத்தி வைக்க கிருபைதார். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். வசனத்தினால் வருகிற சகல ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. Have a nice day.